வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது சென்னை லவ் ஸ்டோரி அப்படின்ற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட சோனி லைவ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் கிரண், கௌரி பிரியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ரொமான்ஸ் ட்ராமா இது அப்படின்னே சொல்லலாம். கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு எதிர்பாராத லவ் பிரேக்கப் ஒன்று நடக்குது. அதனால் பயங்கர எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போகிறாங்க. இன்ஃபேக்ட் சரக்கு அடித்து தன்னோட கவலையை மறக்கணும் அப்படின்ற மாதிரி ஆல்கஹால் அடிக்டாகவே மாறிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம கிரண் நம்ம ஹீரோயினோட லைஃப்குள்ளே வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் ட்ரை சாதிக்கணும் அப்படின்ற கனவோட தீவிரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயினோட லைஃப்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அவங்கள பயங்கரமாக டேக் கேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஏற்படுது. இந்த ரிலேஷன்ஷிப் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகணும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அவங்க நினச்சது நடந்துச்சா? அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. என்ன நடந்தாலும் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பிளான மெசேஜை ரொம்ப எஃபெக்டிவாக கன்வே பண்ண படம். அதுலேயும் நம்ம ஹீரோயினோட லைஃப்பில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ் இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக கன்வே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். உண்மையிலே எனக்கு அது ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதையை நான் வேறு மாதிரியான ஒரு ஃப்ளோவில் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் கம்ப்ளீட்லி ஒரு வித்தியாசமான டோனில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே உண்மையிலே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் டுவர்ட்ஸ் எண்ட் போக போக கொஞ்சம் சினிமேட்டிக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேவையில்லாமல் ட்ராக் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஃபீல்லாம் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு ஓகேஷான ஒரு கிளைமேக்ஸ் தான். பட் ஓவரால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் மூவியாக பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டான ரொமான்ஸ் ட்ராமா, நிறைய எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் நீட்டான சில மெசேஜஸும் ப்ராப்பராக கன்வே ஆயிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, க்ளீன் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.